Today in this video we shall learn about the Peninsula Plateau of India. In Tamil it is Deepagarpa பீடபூமிகள். இந்த தீபகற்ப பீடபூமிகள் ஆர் த பெனின்சுலா பிளாட்டோ ஆஃப் இந்தியா எந்த ஏரியாவில் லொக்கேட் இருக்குன்னா எக்ஸாக்டாக நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க ஏரியா தான் உங்களுக்கு இந்த பெனின்சுலா பிளாட்டோ. ஸோ பெனின்சுலா பிளாட்டோ உங்களுக்கு சென்ட்ரல் இந்தியா ப்ளஸ் சதர்ன் இந்தியா ப்ளஸ் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் மெகாலயா ஸ்டேட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டில் ஷில்லாங்குன்ட்டு ஒரு பிளாட்டோ இருக்குது, அது நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டோ. ஸோ பெனின்சுலா பிளாட்டோ ஆஃப் இந்தியாவுடைய லொக்கேஷன் லைஸ் டு த சவுத் ஆஃப் த நார்தர்ன் பிளைன்ஸ். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், உங்களுக்கு நார்தர்ன் பிளைன்ஸ் பார்த்துருக்கோம். நார்தர்ன் பிளைன்ஸ் உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் கவர் ஆகும்? ராஜஸ்தான் ரீஜனு, பஞ்சாப் ஹரியானா ரீஜனு, உத்தரப்பிரதேஷ் ரீஜனு, டெல்லி ரீஜனு, பீகார் ரீஜனு, வெஸ்ட் பெங்கால் ரீஜனு, அதுக்கடுத்து அசோம் ரீஜன். ஸோ இந்த பிளாட்டியூக்கு மேலே ரெட் கலர் மார்க்குக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு நார்தர்ன் பிளைன்ஸ். இந்த நார்தர்ன் பிளைன்ஸுக்கு சவுத் சைடில் லொக்கேட் ஆகிருக்கிறதா உங்களுக்கு த பெனின்சுலா பிளாட்டோ. ஸோ இட் இஸ் அ நார்தர்ன் பிளைன்ஸு. இதுக்கு சவுத் சைடில் லொக்கேட் ஆகிருக்கிறது பெனின்சுலா பிளாட்டோ. லொக்கேஷன் ஃபினிஷ்ட், ஃபைன். நெக்ஸ்ட்டு ஏரியா, த டோட்டல் ஏரியா ஆஃப் த பெனின்சுலா பிளாட்டோ. பெனின்சுலா பிளாட்டோவுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு. ஸோ ஒட்டுமொத்த பரப்பளவு 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒட்டுமொத்த பரப்பளவு 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு இல்லை இந்தியாவோட டோட்டல் ஏரியா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது டோட்டல் இந்தியாவுடைய ஸ்கொயர் கிலோமீட்டர். திஸ் 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பெனின்சுலா பிளாட்டோவுடைய ஏரியா. ஸோ இந்தியாவுடைய டோட்டல் ஏரியாவில் ஹாஃப் ஆஃப் த ஏரியாவை ஆக்குபை பண்ணிக்கிறது எதுன்னு கேட்டால் அது பெனின்சுலா பிளாட்டோ. ஸோ பெனின்சுலா பிளாட்டோ இஸ் த லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலே அதிகபட்சம் கவர் பண்ணிக்கிறது எதுன்னு கேட்டால் அது பெனின்சுலா பிளாட்டோ மட்டும்தான். ஸோ மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் எதுன்னு கேட்டாலும் அது பெனின்சுலா பிளாட்டோ. ஸோ ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது? டோட்டலாக 6 டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸு, அதுக்கடுத்தது நார்தன் பிளைன்ஸு, அதுக்கடுத்தது பெனின்சுலா பிளாட்டோ, அதுக்கடுத்தது த கிரேட் இண்டியன் டெசர்ட், அதுக்கடுத்தது கோஸ்டல் பிளைன்ஸு, அந்த லாஸ்ட்டாக இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கிற ஐலாண்ட் குரூப்ஸ். இதான் இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். அந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸில் மேஜர் பார்ட் ஆஃப் தி இந்தியா அப்ராக்சிமேட்லி 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் இஸ் கவர்டு பை த பெனின்சுலா பிளாட்டோ பவுண்டரிஸ், ஐ மீன் ஏரியா ஓவர். நெக்ஸ்ட்டு அதனுடைய ஆல்டிடியூடு, கடல் மட்டத்திலேருந்து எந்த உயரத்தில் இருக்குது அதனுடைய ஆல்டிடியூடு மோர் தென் 600 மீட்டர் ஃப்ரம் த சீ லெவல். இதுதான் கடல் மட்டம். இந்த கடல் மட்டத்திலேருந்து, கடல் மட்டம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த கடல் மட்டத்திலேருந்து 600 மீட்டர் உயரத்தில் உங்களுக்கு எது இருக்குன்னா பெனின்சுலா பிளாட்டோ இருக்குது. குறைஞ்சபட்சம் 600 மீட்டர். 600 மீட்டருக்கு கீழே இது கிடையாது. திஸ் இஸ் ஆவரேஜ் ஆல்டிடியூடு. இது என்ன ஆல்டிடியூடு? ஆவரேஜ், சராசரியாக அதனுடைய உயரம் கடல் மட்டத்திலேருந்து 600 மீட்டர் உயரத்தில் காணப்படுது. ஃபைன். ஆல்டிடியூட் மோர் தென் 600 மீட்டர் ஃப்ரம் த சீ லெவல். நெக்ஸ்ட்டு பவுண்டரிஸ். டோட்டலாக உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு பெனின்சுலா பிளாட்டோ. அண்ட் திஸ் ஏரியா ஷில்லாங் பிளாட்டோ இருக்கும், அதுவும் பெனின்சுலா பிளாட்டோ தான். இந்த பெனின்சுலா பிளாட்டோடைய பவுண்டரிஸ் என்ன, இல்லைனா அதனுடைய எட்ஜஸ், முகடுகள் என்னென்னு பார்க்கலாம். முனை எங்கெங்கே முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரி. ஸோ இதுதான் இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டு. அட் த சேம் டைம் இந்தியா மேப்புக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சின்னதாக இருக்கிறது தான் உங்களுக்கு எதுன்னு பார்த்தா இந்த பெனின்சுலா பிளாட்டோ. பெனின்சுலா பிளாட்டோடைய நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரி என்னென்னா உங்களுக்கு ஆரவள்ளி ரேஞ்ச். நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரி ஆரவள்ளி ரேஞ்ச் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இங்கே ஆரவள்ளின்னு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்குது. இந்த ஆரவள்ளி மவுண்டன் ரேஞ்ச் தான் பெனின்சுலா பிளாட்டோவுக்கு நார்த் வெஸ்டோட பவுண்டரியாக இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட்டு நார்த்து அண்டு நார்த் ஈஸ்ட் பவுண்டரி, வடக்கு மற்றும் வடகிழக்கு பவுண்டரி எது எது? அதில் ஃபஸ்ட்டு புண்டல்கேண்ட் பிளாட்டோ. இந்த ஏரியாவில் எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு புண்டல்கேண்டுன்னு ஒரு பீடபூமி இருக்குது. அதான் பண்டல்கேண்ட் பிளாட்டோ ஆர் புண்டல்கேண்ட் பிளாட்டோ. நெக்ஸ்ட்டு இங்கே கைமூர்ன்ட்டு ஒரு ஹில்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் ராஜ்மஹால்னு ஒரு ஹில்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் புண்டல்கண்ட் பிளாட்டோ, கைமூர் ஹில்ஸு அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸு கன்சூட்லி பிகேம் த பவுண்டரி ஆஃப் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸு ஆர் த பெனின்சுலா பிளாட்டோ. ஸோ நார்த் அண்ட் வெஸ்டர்ன் பவுண்டரி ஓவர். அதுக்கடுத்தது நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் பவுண்டரி ஓவர். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் பவுண்டரிஸ். ஸோ இந்த பவுண்டரி பார்த்தாச்சு, இதுக்கு இருக்கிற மேலே பவுண்டரி பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது இதான் இந்தியாவுக்கு வெஸ்டர்ன் பார்ட்டு இல்லை வெஸ்டர்ன் கோஸ்ட்டு. இது வெஸ்டர்ன் பார்ட். இந்த வெஸ்டர்ன் பவுண்டரியில் என்ன பவுண்டரியாக இருக்குன்னா, இந்த பிளாட்டுக்கு வெஸ்டர்ன் பவுண்டரியில் என்ன பவுண்டரி இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். இதுக்கு பவுண்டரியாக இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் சைடில் அதுக்கு பவுண்டரியாக இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஈஸ்டர்ன் சைடில் அதுக்கு பவுண்டரியாக இருக்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அதுக்கடுத்தது சதனில் அதுக்கு பவுண்டரியாக இருக்கிறது இந்த டிப்பு, இதான் சதன் டிப்பு. இங்கே அதுக்கு பவுண்டரியாக இருக்கிறது கார்டமாம் ஹில்ஸ். இங்கே பவுண்டரியாக இருக்கிறது கார்டமாம் ஹில்ஸ்.
ஸோ பவுண்டரிஸ் டோட்டலாக 5 பார்க்கணும். என்சிஆர்டி ப்ளஸ் உங்களுக்கு சமச்சீர் கல்வி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இருக்கிறது. நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரி ஆரவல்லி ரேஞ்சு, நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்டரி புண்டல்கண்ட் பிளாட்டிவ் கைமூர் ரேஞ்சு, அதுக்கடுத்து ராஜ்மஹால் ஹில்ஸு, வெஸ்டர்ன் பவுண்டரி வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஈஸ்டர்ன் பவுண்டரி ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், சதர்ன் பவுண்டரி கார்டவாம் ஹில்ஸ் அல்லது ஏலமலை இன் தமிழ்நாடு அண்ட் கேரளா பவுண்டரி. ஃபைன் த டோட்டல் பவுண்டரி ஓவர். நெக்ஸ்ட் வி ஹவ் டு சி த ஃபேக்ட். பெனின்சுலர் பிளாட்டியோடைய மற்ற ஃபேக்ட் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கோண்ட்வானா லேண்ட். ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லார்ஜ் லேண்ட் மாஸ் இருந்துச்சு. அந்த லார்ஜ் லேண்ட் மாஸை பியாஞ்சியான்னு சொல்லுவாங்க. லார்ஜ் லேண்ட் மாஸை பியாஞ்சியான்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி உங்களுக்கு வாட்டர் பாடிஸ் இருந்துச்சு. அந்த வாட்டர் பாடிஸை பேந்தலாசான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பியாஞ்சியா காலப்போக்கில் ரெண்டாக டிவைட் ஆரம்பிச்சு, 2 கான்டினென்ட்டாக உடைய ஆரம்பிச்சது. கான்டினென்டல் பிளேட்டா, அதில் மேலே இருக்கிறது அங்காரா பிளேட்டு, கீழே இருக்கிறது கோண்ட்வானா பிளேட்டு. கீழே இருக்கிறது கோண்ட்வானா பிளேட்டு ஆர் கோண்ட்வானா லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லை கோண்ட்வானா நிலப்பகுதி. இது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ இது நடந்தது. ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் கோண்ட்வானா லேண்ட் இருந்துச்சுல்ல, அந்த கோண்ட்வானா லேண்டு தான் இப்போதைக்கு அதில் ஒரு பகுதியாக இருக்கிறதா உங்களுக்கு எதுனா இந்த பெனின்சுலர் பிளாட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த கோண்ட்வானா லேண்டு பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ இட் கிரியேட்டட். ஃபைன். நெக்ஸ்ட் ஓல்டு ராக்கி பிளாட்டிவ்ஸ் ரீஜன். இது எந்த கல்லால் ஆனது? பழைய பாறைகளால் உருவானது தான் இந்த பிளாட்டிவ்ஸ். ஓல்டு ராக்கி பிளாட்டிவ் ரீஜன். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்லோப். இதனோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக உங்களுக்கு வெஸ்டர்ன் பார்ட்டு, இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸ்டர்ன் பார்ட். மோஸ்ட்லி வெஸ்டர்ன் பார்ட்டில் இதனுடைய ஆவரேஜ் ஹைட்டு அதிகமாக இருக்கும். ஈஸ்டர்ன் பார்ட்டில் அதனோட ஆவரேஜ் ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு அதனோட ஸ்லோப்பு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்லோப் ஃப்ரம் வெஸ்ட் டு ஆர் வெஸ்ட் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட், மேற்கிலிருந்து கிழக்கு அதனுடைய சரிவு செல்கிறது இல்லை சரிஞ்சுக்கினே போகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மோஸ்ட்லி இங்கேருந்து வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகிற ரிவர்ஸ் இல்லை வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகிற ரிவர்ஸ் எல்லாமே எங்கே எக்ஸப்ட் நர்மதா தப்பியை தவிர மீது எல்லாமே ட்ரைன் ஆகிறதெல்லாம் எங்கே பே ஆஃப் பெங்காலில். பிகாஸ் த ஸ்லோப் இஸ் டுவர்ட்ஸ் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியா ஆர் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி பெனின்சுலர் பிளாட்டிவ். நெக்ஸ்ட் இதனோட பீக் ஆனைமுடி பீக். ஆனைமுடி பீக்கோட ஹைட் வந்து 2695 மீட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெஸ்டர்ன் காட்ஸ்னு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் பார்த்தோம். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் ரேஞ்சோட ஹையஸ்ட் பீக் எதுனா ஆனைமுடி பீக் தான். ஹையஸ்ட் பீக்கு ஆனைமுடி பீக்கு அப்ராக்சிமேட்லி 2695 மீட்டர். இந்த ஆனைமுடி பீக்கு எந்த மலையில் இருக்குன்னா ஆனைமலையில் இருக்கு. எந்த மலையில் இருக்கு? ஆனைமலையில் இருக்கு. பிரசண்டா கேரளா இருக்கு. ஒட்டுமொத்த பெனின்சுலர் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக்கு இதுதான். வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக்கு இதுதான். அட் த சேம் டைம் பெனின்சுலர் பிளாட்டிவ் இல்ல தீபகற்ப பீடபூமியோடைய உயர்ந்த பகுதி இல்ல உயர்ந்த இடம் எதுன்னு கேட்டாலும் அதுவும் ஆனைமுடி தான். ஸோ டோட்டலா அதனோட மீட்டர் 2695 மீட்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ். பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ். வாட் இஸ் பேட்லாண்ட் பிளாட்டிவ்? பேட்லாண்ட் பிளாட்டிவ்னா என்ன? series of small plateaus. தொடர்ச்சியான சிறிய பீடபூமிகளை தான் பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கமெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் குட்டி குட்டி பிளாட்டிவெல்லாம் இருக்குது. இந்த குட்டி பிளாட்டிவெல்லாம் சேர்ந்து தான் மிகப்பெரிய இந்த பெனின்சுலர் பிளாட்டிவை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ் நத்திங் பட் சீரீஸ் ஆஃப் ஸ்மால் பிளாட்டிவ்ஸ். பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ்னா என்னன்னா சிறிய தொடர்ச்சி பீடபூமிகளால் உருவாக்கப்பட்டது. திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் நர்மதா ரிவர். இந்த நர்மதா ரிவருக்கும் பெனின்சுலர் பிளாட்டிவ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இங்கே உங்களுக்கு நர்மதா ரிவர் இருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு விந்தியா ரேஞ்ச் இருக்கு. இதுக்கு கீழே சாத்புரா ரேஞ்ச் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த நர்மதா ரிவர். இதுக்கு மேலே விந்தியா ரேஞ்சு, இதுக்கு கீழே சாத்புரா ரேஞ்சு. இந்த நர்மதா ரிவர் தான் பெனின்சுலர் பிளாட்டிவை 2 பிளாட்டிவ் டிவிஷன்ஸாக பிரிக்குது. தீஸ் நர்மதா ரிவர்ஸ் டிவைட் த பெனின்சுலர் பிளாட்டிவ் இன்டு 2 பார்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். அண்ட் செகண்ட் பார்ட் டெக்கன் பிளாட்டிவ். River Narmada divides the peninsular plateau into 2 equal halves.
ஸோ ஒட்டுமொத்தமாக பெனின்சுலர் பிளாட்டிவ் இது உங்களுக்கு டோட்டலாக எங்களுக்கு ஆரவல்லி ரேஞ்சிலேருந்து கீழே கிட்டத்தட்ட கார்டோமி ஹில்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இந்த கார்டோமி ஹில்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறதுல நடுவில் நர்மதா ரிவர் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த நர்மதா ரிவருக்கு மேலே இருக்கிற சைடு நார்தன் சைடில் இருக்கிற சைடு நார்தன் ரீஜன், என்னது நார்தன் ரீஜன். நர்மதா ரிவருக்கு நார்தன் ரீஜனில் இருக்கிறது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு, நர்மதா ரிவருக்கு சதர்ன் ரீஜனில் இருக்கிறது டெக்கான் பிளாட்டிவ். ஸோ நர்மதா ரிவர் டிவைட்ஸ் த பெனின்சுலர் பிளாட்டிவ் இன்டு டூ பார்ட்ஸ், சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் ரீஜன்ஸ் லையிங் நார்த் ஆஃப் த நர்மதா, அதுக்கடுத்தது டெக்கன் பிளாட்டிவ் ரீஜன்ஸ் லையிங் சவுத் ஆஃப் த நர்மதா. டூ பிளாட்டிவ் டிவிஷன்ஸ் ஓவர். இது மட்டும் இல்லாமல் பெனின்சுலர் பிளாட்டோடைய எக்ஸ்டென்ஷன் டிவிஷன் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் டிவிஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் டிவிஷனை நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ காமனாக பார்த்தா அக்கார்டிங் டு என்சிஆர்டி as well as சமச்சீர் கல்வி 3 டிவிஷன்ஸ் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டிவ்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு, செகண்ட் டிவிஷன் டெக்கன் பிளாட்டிவ், தேர்ட் டிவிஷன் வந்து நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவ். நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவோட லொகேஷன் தான் உங்களுக்கு ஷில்லாங் பிளாட்டிவ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் காரோ, காசி அண்ட் ஜைன்டியா ஹில்ஸ். அதுக்கடுத்தது அசோமில் உங்களுக்கு கரிபின்ட்டு இன்னொரு உங்களுக்கு சின்ன பிளாட்டிவ்ஸ் இருக்குது. இந்த பிளாட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரிஸாக பார்த்துனே இருக்கலாம். இந்த பெனின்சுலர் பிளாட்டிவ் ஆஃப் இந்தியா ஆர் தீபகற்ப பீடபூமிகள். இந்த பெனின்சுலர் பிளாட்டிவ்ஸை நம்ம 3 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு, செகண்ட் டிவிஷன் டெக்கன் பிளாட்டிவ், தேர்ட் டிவிஷன் நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவ். நர்மதா ரிவர் இங்கே ஃப்ளோ ஆகுது சென்ட்ரல் ஏரியா. இந்த நர்மதா ரிவருக்கு நார்தன் ரீஜனில் இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு என்னன்னு கேட்டால் அது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு. நர்மதாவுக்கு சதர்ன் ரீஜனில் லை ஆகிறது ஃபுல்லாக உங்களுக்கு டெக்கன் பிளாட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேகாலயாவில் ஷில்லாங் பிளாட்டிவ்னு இருக்குது. இதான் 3 டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிவ்ஸ் பார்க்கலாம். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு, மத்திய உயர்மட்ட நிலையங்கள் இந்த தமிழில் சொல்லுவாங்க. அதனோட லொக்கேஷன் என்ன? சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸோட லொக்கேஷன் ஆஸ் ஆல்ரெடி டோல்ட் ஃப்ரம் திஸ் பார்ட் இந்த நர்மதா ரிவர். இது என்ன ரிவர்? நர்மதா ரிவர். இந்த நர்மதா ரிவருக்கு மேலே இருக்கிறது இந்த ரெட் கலர் வரைக்குமே உங்களுக்கு என்னன்னு பார்த்தா அது உங்களுக்கு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் லொக்கேஷன். இதனுடைய மேலே டாப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு நார்தன் பிளைன்ஸ். இதுக்கு மேலே என்ன இருக்கு? நார்தன் பிளைன்ஸு. ஓகே, அதுக்கடுத்தது இதுக்கு கீழே என்ன இருக்குது? இது ஃபுல்லாக சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கு கீழே உங்களுக்கு நர்மதா. ஸோ நார்த் அண்டு நார்த் ஈஸ்டர்னில் நார்தன் பிளைன்ஸு, சவுத்தோடைய எட்ஜு நர்மதா. நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டு அண்டு நார்த் வெஸ்டோட எட்ஜு ஆரவல்லி. ஸோ சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸுக்கு 3 எட்ஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எட்ஜஸ் சவுத்தில் நர்மதா, நார்த் அண்டு நார்த் ஈஸ்டில் நார்தன் பிளைன்ஸு, வெஸ்ட் அண்டு நார்த் வெஸ்டில் ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி, நார்தன் பிளைன்ஸு, நர்மதா. தீஸ் 4 constitute edges are boundaries of central highlands. So location between Narmada and northern plains. Next west and northwestern edge ஆரவல்லி ரேஞ்ச். Finished. Next அதனுடைய altitude அதனோட உயரம் இல்லை கடல் மட்டத்தில் வந்து உயரம் எந்த ஹைட்டில் இருக்குது? கடல் மட்டத்தில் வந்து அதனோட உயரம் 700 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் உயர்ந்து காணப்படுகிறது. அதாவது எலிவேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் அதனோட ஸ்லோப். இதனோட ஜென்ரல் ஸ்லோப் இஸ் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட். இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா விந்தியாச்சல் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? விந்தியாச்சல்னு ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது இங்கே ஆரவல்லின்னு ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ விந்தியாச்சல் ஆரவல்லி ரேஞ்சு மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக யமுனா ரிவர், கங்கா ரிவர், அதனுடைய நார்தன் பிளைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆரிஜினேட் ஆகிட்டு ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ அதனால் இதனுடைய ஸ்லோப்பு சவுத் சைடில் ரொம்ப உயர்ந்து காணப்படுகிறது. நார்த் சைடு ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் போக போக அதனோட ஸ்லோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்லோப் இஸ் டுவர்ட்ஸ் த நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட். ஸோ வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு ப்ளஸ் சவுத் சைடு அதனோட ஸ்லோப் அதனுடைய உயரம் அதிகமாக இருக்குது. ஆனால் நார்த்து ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் போக 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 அதனோட ஆல்டிடியூடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஸோ ஜென்ரல் ஸ்லோப் இஸ் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட். ஃபைன். நெக்ஸ்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்குது? இங்கே மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், பார்ட் ஆஃப் பீகார், வெஸ்ட் பெங்கால். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா, பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 7 ஸ்டேட் கவர் ஆயிருக்கு. இது ஃபுல்லாக உங்களுக்கு ராஜஸ்தான் பார்ட்டில் உங்களுக்கு சவுத் அண்ட் நார்த் ஈஸ்டில் பார்ட்டில் வரும். அதுக்கடுத்தது ஒட்டுமொத்தமாக மத்திய பிரதேஷ் ரீஜன் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது ராஜஸ்தான், அதுக்கடுத்தது சத்தீஸ்கர், அப்புறம் இங்கே ஒடிஷாவில் சம் பார்ட்ஸு, அப்புறம் மேஜர் பார்ட்ஸ் இந்த வெஸ்ட் பெங்கால் அண்ட் மைனர் பார்ட்ஸ் இந்த பீகார். தீஸ் ஆர் த ஸ்டேட்ஸ் கவர்டு பை த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன பிளாட்டிவ்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் இருக்கிற பிளாட்டிவ்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பிளாட்டிவ் மால்வா பிளாட்டிவ். ஃபர்ஸ்ட் பிளாட்டிவ் மால்வா பிளாட்டிவ். எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் இருக்கிறது தான் உங்களுக்கு என்ன பிளாட்டிவ்னா மால்வா பிளாட்டிவ். இது என்ன பிளாட்டிவ்? மால்வா பிளாட்டிவ். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷில் மேஜராக கவர் ஆகிருக்கும்.
அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளாட்டிவ் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ். அதுக்கு அடுத்தது பண்டேல்காண்ட் பிளாட்டிவ். இது மால்வா பிளாட்டிவ். அதுக்கடுத்து இது பண்டேல்காண்ட் பிளாட்டிவ். பண்டேல்காண்ட் பிளாட்டிவ்க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதாவது தொடர்ச்சி பீடபூமி இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் பீடபூமியை என்ன சொல்லுவாங்கன்னா பகேல்காண்ட் பிளாட்டிவ். அது என்னன்னு சொல்லுவாங்க, பகேல்காண்ட் பிளாட்டிவ். அண்ட் லாஸ்ட்டாக இந்த பெனின்சுலர் பிளாட்டிவ் ஆஃப் இந்தியாவில் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறது சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளாட்டிவ் இன் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். திஸ் இஸ் த சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ். ஓகே, ஸோ த பிளாட்டிவ்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மால்வா பிளாட்டிவ், ஃபாலோட் பை புண்டேல்காண்ட் பிளாட்டிவ், அதுக்கடுத்தது பகேல்காண்ட் பிளாட்டிவ், அதுக்கடுத்தது சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ். ஸோ தீஸ் ஆர் த மெயின் பிளாட்டிவ்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதோட லொகேஷன்ஸும் பார்த்தோம். லொகேஷன்ஸ் இங்கே நர்மதா, மேலே நார்தன் பிளைன்ஸ், லெஃப்டில் ஆரவல்லி ரேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நர்மதா இல்லைனா நர்மதாக்கு பதில் அங்கே என்ன போடலாம், விந்தியாச்சல் ரேஞ்சுன்னு போடலாம், விந்தியன் மவுண்டன் ரேஞ்ச் போடலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம மால்வா பிளாட்டிவ் தனியாக, புண்டேல்காண்ட் தனியாக, பகேல்காண்ட் தனியாக, சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் தனியாக பார்க்கலாம். பெனின்சுலர் பிளாட்டிவ்ல 3 டிவிஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக்கன் பிளாட்டிவ், அதுக்கடுத்து நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவ். அதில் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் 4 டிவிஷன்ஸ், மால்வா பிளாட்டிவ், புண்டேல்காண்ட் பிளாட்டிவ், பகேல்காண்ட் பிளாட்டிவ், அதுக்கடுத்தது சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மால்வா பிளாட்டிவ். மால்வா பிளாட்டிவோட லொக்கேஷன் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு 2 ஹாஃபாக பிரித்து வச்சுருக்கேன். கீழே இருக்கிற ஹாஃப் வந்து டெக்கன் பிளாட்டிவ், மேலே இருக்கிற ஹாஃப் வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் இல்லை சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸுடைய வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு மால்வா பிளாட்டிவ். எக்ஸாக்ட்லி திஸ் லொக்கேஷன். இது ஃபுல்லாக மால்வா பிளாட்டிவ். ஓகே, ஸோ லொக்கேஷன் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். இது டோட்டல் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு டாப் ஹாஃப். அதில் வெஸ்டர்ன் பார்ட்டு உங்களுக்கு மால்வா பிளாட்டிவ். நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஆஃப் த ஆரவல்லி ரேஞ்ச். இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது, ஆரவல்லி மலைத்தொடர். இந்த ஆரவல்லி மலைத்தொடர் ஹையஸ்ட் பீக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு, 1722 மீட்டர். இதுதான் ஆரவல்லியோட ஹையஸ்ட் பீக்கு. அது குரு ஷிகார். அந்த குரு ஷிகார் வந்து மவுண்ட் அபுவில் இருக்குது. ஓகே, ஸோ ஆரவல்லி ரேஞ்சுக்கு சவுத் ஈஸ்டில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸுக்கு வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. இந்த மவுண்டன் ரேஞ்சு பேர் தான் விந்தியன் மவுண்டன் ரேஞ்சு. விந்தியன் மவுண்டன் ரேஞ்சுக்கு நார்த்தில் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னன்னா நார்த் வெஸ்ட்டு இல்லைனா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஆஃப் தி ஆரவல்லி ரேஞ்சு, நெக்ஸ்ட்டு விந்தியாச்சல் ரேஞ்சுக்கு நார்த் பார்ட்டில் இருக்குது. லொக்கேஷன் ஃபினிஷ்ட், ஃபைன். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ட்ரெயின். இங்கே உங்களுக்கு விந்தியாச்சல் ரேஞ்ச் இருக்குது. விந்தியாச்சல் ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு 3 ரிவர்ஸு ஃப்ளோ ஆகுது. திஸ் இஸ் த விந்தியாச்சல் ரேஞ்சு. விந்தியாச்சல் ரேஞ்சிலேருந்து சம்பல், கென்னு, பெட்டுவா. இந்த சம்பல், கென்னு, பெட்டுவா இது 3மே போயிட்டு எங்கே கலக்குதுன்னா இங்கே யமுனா ரிவர் ஃப்ளோ ஆகின்னு வரும். அந்த யமுனா ரிவரில் போயிட்டு சம்பல் ரிவரு, கென்னு ரிவர், பெட்டுவா ரிவர் இந்த 3 ரிவருமே யமுனா ரிவரில் போட்டு ட்ரைன் ஆகுது. அப்படி யமுனா ரிவரில் போட்டு ட்ரைன் ஆகிறதுக்கு முன்னாடி மால்வா பிளாட்டிவில் அது கொஞ்சம் ட்ரைன் ஆகுது. யமுனா ரிவரில் போயிட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி, அதை போய் சேர்றதுக்கு முன்னாடி அது எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா மால்வா பிளாட்டிவ்ஸ் தான் அது ஃப்ளோ ஆகுது. ஸோ ரிவர்ஸ் ட்ரெயின்ஸ் ஆர் சம்பல், கென்னு, பெட்டுவா பிஃபோர் இட் என்டர்ட் இன்டு த யமுனா ரிவர். ஃபைன். நெக்ஸ்ட் Chambal and its tributaries have created ravines in the northwestern part of the plateau. This is the Malwa plateau. And the Malwa plateau la இதுதான் உங்களுக்கு என்ன ஏரியானா northwestern part of the Malwa plateau னு சொல்லுவாங்க. இந்த northwestern partல சம்பல் ரிவரும், எந்த ரிவர்? சம்பல் ரிவரும் அதோட ட்ரிபியூட்டரிஸ், அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. அந்த ட்ரிபியூட்டரி சம்பல் ரிவரோட மெயின் ட்ரிபியூட்டரி பனாஸ் ட்ரிபியூட்டரி. இது பனாஸ் இட் ஸ்மால் ரிவர், இட் இஸ் ஏ ட்ரிபியூட்டரி, துணை நதி. எதுக்கு துணை நதினா சம்பல் ரிவருக்கு துணை நதி. இந்த துணை நதி எங்கே இருக்குதுன்னா ஆரவல்லி ரேஞ்சிலேருந்து ஆரிஜினேட் ஆகிட்டு வருது. ஸோ சம்பல் ரிவருடைய ஒன்லி ட்ரிபியூட்டரி பனாஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ இந்த பனாஸ் ட்ரிபியூட்டரி ப்ளஸ் சம்பலோடைய அதர் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த பிளாட்டிவ்ல, நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த மால்வா பிளாட்டிவ்ல பெரிய ராவைன்ஸை கிரியேட் பண்ணுது. பெரிய ராவைன்ஸை கிரியேட் பண்ணால் அரிப்பாலான பள்ளங்களே கிரியேட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் ரிவர் போகுதுன்னா அப்போ தண்ணி ஓடுதுன்னா அதிகமாக உங்களுக்கு தண்ணி ஓடும்போது என்ன ஆகும், மண்ணெல்லாம் உங்களுக்கு எரோஷன் ஆகி அடிச்சுன்னு போகும். ஓகே, அப்படி எரோஷன் ஆகி தண்ணி அடிச்சுன்னு போகிறப்ப அந்த இடத்துல அரிச்சு எரோடாகி அந்த இடத்துல பள்ளத்தை கிரியேட் ஆகும். அந்த எரோடாகி பள்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ராவைன்ஸ் சொல்லுவாங்க. அரிப்பாலான பள்ளங்கள் இஸ் கால்டு ராவைன்ஸ். So, Chambal and its tributaries have created ravines in the northwestern part of the plateau. Malwa plateau உடைய வடமேற்கு பகுதியில் சம்பலும் அதனுடைய துணையாறுகளும் சேர்ந்து அரிப்பாலான பள்ளங்களை கிரியேட் பண்ணியிருக்கு. இட் கிரியேட்டட் ravines. ஃபைன். நெக்ஸ்ட், எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் மால்வா பிளாட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? மேஜராக மால்வா பிளாட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறது
சென்டர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் மத்திய பிரதேஷ். அதுக்கு அடுத்தது மைனராக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ராஜஸ்தான். ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் ஸ்டேட். திஸ் இஸ் ஆல் அபவுட் த மால்வா பிளாட்டிவ். ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் பிளாட்டிவ் நம்ம பார்க்க போகிறது புண்டேல்காண்ட் பிளாட்டிவ். நெக்ஸ்ட் பிளாட்டிவ் நம்ம பார்க்க போகிறது புண்டேல்காண்ட் பிளாட்டிவ் ஆர் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ். திஸ் இஸ் ஆல் அபவுட் த புண்டேல்காண்ட் ஆர் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ். ரெட் கலரில் இப்போ மார்க் பண்ணுறோம்ல, மால்வா பிளாட்டிவ்க்கு உங்களுக்கு எந்த சைடில், மால்வா பிளாட்டிவ்க்கு ஈஸ்டர்ன் சைடு அது அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது தான் உங்களுக்கு புண்டேல்காண்ட் பிளாட்டிவ் ஆர் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ். ஃபர்ஸ்ட் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ் அதனோட லொக்கேஷன் சவுத் ஆஃப் யமுனா. உங்களுக்கு இந்த ஏரியாவில் யமுனா ரிவர் ஃப்ளோ ஆகுது. இங்கே என்ன ஃப்ளோ ஆகுது, யமுனா ரிவர் ஃப்ளோ ஆகுது. யமுனா ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இங்கேருந்து கங்கா வருதா, கங்கா கூட கலக்குது. ஸோ இது யமுனா, இது கங்கா. இந்த யமுனாவுக்கு சவுத் சைடில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ், சவுத் ஆஃப் யமுனா. அதுக்கு அடுத்தது மால்வா பிளாட்டிவ்க்கு ஈஸ்ட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ், ஈஸ்ட் ஆஃப் மால்வா பிளாட்டிவ். நெக்ஸ்ட் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ்ல என்ன டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கு, எந்த பாறைகளால் உருவானது இந்த பண்டேல்காண்ட் பிளாட்டிவ்? எல்லாமே உங்களுக்கு இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக், எரிப்பாறைகளால் உருவானது தான் இக்னியஸ். எரிமலைகள் அது வந்து என்ன ஆகும், லாவாவை கிரியேட் ஆகும், மேக்மா வந்து லாவா வரும். அந்த லாவா வந்து படிஞ்சு எரிமலையான உருவாக்கப்பாறைகள், எரிமலைகளால் உருவாக்கப்பட்ட பாறைகளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. மெட்டமார்பிக் ராக்ஸ்னா உங்களுக்கு உருமாறும் பாறைகள். ஸோ இது எரிபாறைகள், இது உருமாறும் பாறைகள். மேக்ஸிமம் புண்டேல்காண்ட் பிளாட்டிவ்ல இருக்கிறது எல்லாமே இக்னியஸ் ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். நெக்ஸ்ட் இன் திஸ் புண்டேல்காண்ட் ரீஜன் நிறைய குட்டி குட்டி ஹில்ஸ் இருக்கு, குட்டி குன்றுகள் இருக்கு. இந்த குன்றுகள்ல அதிகபட்சம் என்ன இருக்குன்னா சாண்ட்ஸ்டோன், மணலாலான கற்கள் மற்றும் கிரானைட், கருங்கல். ஸோ புண்டேல்காண்ட் ரீஜன்ல நிறைய குட்டி குட்டி ஹில்ஸ் இருக்கு. அந்த குட்டி ஹில்ஸ்ல என்ன இருக்குன்னா, எதால கம்போஸ் ஆயிருக்குன்னா அந்த ஹில்ஸ் சாண்ட்ஸ்டோன், மணற்பாறைகள் மற்றும் கிரானைட், கருங்கல்லால் ஆனது. நெக்ஸ்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல புண்டேல்காண்ட் பிளாட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? ஒன்லி மத்திய பிரதேஷ் as well as உத்தரப்பிரதேஷோடைய சவுத் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் பார்ட்ல மைனர் பார்ட். ஸோ மத்திய பிரதேஷ் ரீஜன் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ரீஜன். ஃபைன். நெக்ஸ்ட் இன் இட்ஸ் நார்தன் பார்ட் கங்கா அண்ட் யமுனா ஹேவ் டெபாசிட்டட் அலுவியம். அலுவியம்னா என்ன, உங்களுக்கு வண்டல் மண்ணுன்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு புண்டேல்காண்டுக்கு நார்தன் பார்ட்ல யமுனா இருக்கு, அதுக்கு பக்கத்தில் கங்கா இருக்கு. இது ஃபுல்லாக உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன்னா நார்தன் பிளைன்ஸ்னு சொல்லியிருக்கேன், வடபெரும் சமவெளிகள்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏரியாவில் புண்டேல்காண்டோடைய நார்த் பார்ட்டில் வடக்கு பக்கத்தில் யமுனாவும் கங்காவும் சேர்ந்து இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணிருக்கா, வண்டல் மண்ணை உருவாக்கியிருக்கு. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன் இட்ஸ் நார்தன் பார்ட் கங்கா அண்ட் யமுனா ஹேவ் டெபாசிட்டட் அலுவியம். இதனுடைய வடக்கு பகுதியில் கங்காவும் யமுனாவும் சேர்ந்து வண்டல் மண்ணை குவிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் த புண்டேல்காண்ட் பிளாட்டிவ். சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் தேர்ட் பிளாட்டிவ் பகேல்காண்ட் பிளாட்டிவ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திஸ் பகேல்காண்ட் பிளாட்டிவ் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த புண்டேல்காண்ட் பிளாட்டிவ். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மால்வா பிளாட்டிவ் இருக்குது. மால்வா பிளாட்டிவ்க்கு ஈஸ்டர்ன் சைடில் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ் இருக்குது. இந்த பண்டேல்காண்ட் பிளாட்டிவோடைய எக்ஸ்டென்ஷன், பண்டேல்காண்ட் பிளாட்டிவோடைய எக்ஸ்டென்ஷன் தொடர்ச்சி பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பண்டேல்காண்ட் பிளாட்டிவ், தீஸ் பண்டேல்காண்ட் பிளாட்டிவ் ஆர் தீஸ் பகேல்காண்ட் பிளாட்டிவ். இது பண்டேல்காண்ட் பிளாட்டிவ், இது பகேல்காண்ட் பிளாட்டிவ். இந்த பண்டேல்காண்ட் பிளாட்டிவோடைய தொடர்ச்சி பிளாட்டிவ் தான் உங்களுக்கு என்னன்னா பகேல்காண்ட் பிளாட்டிவ். தட் இஸ் extension of the Bundelkhand plateau. Next அதோட லொகேஷன் ஈஸ்ட் ஆஃப் த மைக்கால் ரேஞ்ச், ஈஸ்ட் ஆஃப் த மைக்கால் ரேஞ்ச். இங்கே உங்களுக்கு புண்டேல்காண்ட் பிளாட்டிவ்க்கு பகேல்காண்ட் பிளாட்டிவ்க்கு சென்டரில் உங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன ரேஞ்ச் இருக்கு, சின்ன மலைத்தொடர் இருக்கு. அந்த மலைத்தொடர் பேர் தான் மைக்கால் ரேஞ்ச். அந்த மைக்கால் ரேஞ்சுக்கு ஈஸ்ட் சைடு, கிழக்கு சைடில் லொக்கேட் ஆயிருக்கிறது உங்களுக்கு பகேல்காண்ட் பிளாட்டிவ். இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த புண்டேல்காண்ட் பிளாட்டிவ். ஃபைன். நெக்ஸ்ட் புண்டேல்காண்ட் பிளாட்டிவ்ல என்னென்ன மினரல்ஸ் இருக்கு? புண்டேல்காண்ட் பிளாட்டிவ்னு பார்த்தோம். இந்த புண்டேல்காண்டை நம்ம ரெண்டு ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். இந்த ஹாஃப் வெஸ்டர்ன் பார்ட்டு, இந்த நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டு. ஸோ புண்டேல்காண்ட் பிளாட்டோடைய வெஸ்டர்ன் பார்ட்டில் உங்களுக்கு அதிகபட்சம் சாண்ட்ஸ்டோனு மற்றும் லைம்ஸ்டோன், அதாவது சுண்ணாம்பு கல் மற்றும் மணல் பாறைகளால் ஆனது. சுண்ணாம்பு கல் அப்புறம் மணல் பாறைகள், தட் இஸ் சாண்ட்ஸ்டோன் அண்ட் லைம்ஸ்டோன். நெக்ஸ்ட் இந்த பகேல்காண்ட் பிளாட்டிவோடைய ஈஸ்டர்ன் பார்ட்டில் உங்களுக்கு அதிகபட்சம் என்ன இருக்குன்னா கிரானைட் இருக்கு, ஐ மீன் கருங்கல்னு தமிழ். So minerals sandstone and limestone in the western part, granite in the eastern part. Next it divides the rivers basins of Son and Mahanadi. Son and Mahanadi. இங்கே உங்களுக்கு மகாநதின்ட்டு ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் மகாநதின்ட்டு ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிருக்கு. இங்கே கங்கான்னு ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிருக்கு. அந்த கங்காவுடைய ட்ரிபியூட்டரி தான் உங்களுக்கு என்னன்னா, கங்காவுடைய ட்ரிபியூட்டரி தான் சோன். ஸோ கங்காவோட ட்ரிபியூட்டரி சோனும் ப்ளஸ் இங்கே கீழே ஓடுற மகாநதிக்கும் சென்ட்ரலில் இருக்கிறது தான் உங்களுக்கு பகேல்காண்ட் பிளாட்டிவ். ஸோ இட் டிவைட்ஸ் த ரிவர் பேசின்ஸ் ஆஃப் சோனு. இந்த சோனு ரிவர் கங்காவோட ட்ரிபியூட்டரி, சோனு ரிவர் கங்காவோட துணையாறு. ஸோ கங்காவோட துணையாறு சோனையும் மகாநதி ரிவர் பேசினையும் ரெண்டா பிரிக்கிறது எதுன்னு கேட்டால் அது பகேல்காண்ட் பிளாட்டிவ் தான். தீஸ் ஆர் த 4 பாயிண்ட்ஸ்: லொகேஷன், எக்ஸ்டென்ஷன், மினரல்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ்.
Next and the last most important plateau of the Central Highlands is Chota Nagpur Plateau. Central Highland, this black dot, first Malwa, அடுத்தது Bundelkhand, அதுக்கடுத்து Bagelkhand, அதுக்கடுத்து Chota Nagpur Plateau. In the Chota Nagpur Plateau location, northeastern of the Central Highlands, the total second top half of the Peninsular Plateau is the Central Highlands, and the Central Highlands உடைய northeastern of the Central Highlands. In Tamil it is வடகிழக்கு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் உடைய வடகிழக்கு பிளாட்டிவ் இல்ல வடகிழக்கு பீடபூமி எதுன்னு கேட்டா அது சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ், தட் இஸ் தி நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். எந்தெந்த ஸ்டேட்ஸ் இது டச் ஆகுது? இங்க இருக்கிற மேஜர் ஸ்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னன்னா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, பீகார், தீஸ் ஆர் தி 5 ஸ்டேட்ஸ் மேஜரா டச் ஆகுது. அதிகபட்சம் அது ஜார்க்கண்ட் கவர் ஆகுது, ரொம்ப இருக்கிறதுல குறைஞ்சபட்சம் ஸ்மாலஸ்டா கவர் பண்ணுது பீகாரை கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் இட் இஸ் a patland plateau. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் patlandனா என்ன, series of small plateaus called a patland plateau. So patland plateaus னா என்னன்னா சிறிய பீடபூமிகளால் ஆனது தான் patland plateau. ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் எதுவுமே கண்டினியூஸாக கிடையாது, குட்டி குட்டி பீடபூமிகள்லாம் சேர்ந்து தான் அதை ஒன்றா பெரிய பீடமே பார்க்குறோம். அதான் தட் இஸ் கால்டு patland plateau, சீரீஸ் ஆஃப் பிளாட்டிவ்ஸ். அதில் patland plateausல ஃபர்ஸ்ட் சின்ன பிளாட்டிவ் எதுன்னு கேட்டால் ஹசாரிபாக் பிளாட்டிவ், அதுக்கடுத்தது ராஞ்சி பிளாட்டிவ், அதுக்கடுத்தது ராஜ்மஹால் ஹில்ஸ். இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ் தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் உடைய நார்த் ஈஸ்டர்ன் எட்ஜ். ஸோ ஒட்டுமொத்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸோட நார்த் ஈஸ்டர்ன் எட்ஜ் எதுன்னு கேட்டாலும் அது ராஜ்மஹால் ஹில்ஸ் தான். சோட்டா நாக்பூர் பிளாட்டியோடைய நார்த் ஈஸ்டர்ன் எட்ஜ்னு கேட்டாலும் அதுவும் ராஜ்மஹால் ஹில்ஸ் தான். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சம் பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ், ஹசாரிபாக் பிளாட்டிவ், ராஞ்சி பிளாட்டிவ் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ். நெக்ஸ்ட் என்னென்ன ரிவர்ஸ் எல்லாம் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ்ல ட்ரைன் ஆகுது? ரிவர் தாமோதர், சுபரன்ரேகா, கோயல் அண்ட் பராக்கர் ரிவர்ஸ். த மெயின் ரிவர்ஸ் தாமோதர், சுபரன்ரேகா, கோயல் அண்ட் பராக்கர் ரிவர்ஸ். இதில் இந்த தாமோதர் ரிவர் இருக்குல்ல, இந்த தாமோதர் ரிவர் எக்ஸாக்டாக சென்ட்ரலில் ஃப்ளோ ஆகுது. இதான் உங்களுக்கு சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ். இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டிவில் வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடு ஃப்ளோ ஆகின்னு வர்றது தான் உங்களுக்கு தாமோதர் ரிவர். திஸ் தாமோதர் ரிவர் டிவைட்ஸ் த பிளாட்டிவ் இன்டு 2 equal halves. ஸோ ரிவர்ஸ் ட்ரெயின்ஸ் தாமோதர், சுபரன்ரேகா, கோயல் அண்ட் பராக்கர் ரிவர்ஸ். இங்கே மால்வா பிளாட்டிவ்ல அது உள்ள புகுந்து ட்ரெயின் ஆகி வந்து தான் லாஸ்ட்டாக பே ஆஃப் பெங்கால்லையும் ப்ளஸ் கங்காவுடைய ட்ரிபியூட்டர்ஸ் கூட அது கலக்குது. நெக்ஸ்ட் ரிச்சஸ்ட் மினரல் ரிசோர்சஸ் இந்தியாவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் கண்ணை மூடிக்கணும் சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ்ல இருக்குதுன்னு சொல்லணும், வேற வழியே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் இங்கே தான் மினரல் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த மினரல் ரிசோர்ஸ் அதிகபட்சம் என்ன இருக்குன்னா அயன் ஓர், இரும்பு தாது மற்றும் கோல், நிலக்கரி அதிகமாக நிறைய இருக்கு. திஸ் இஸ் ஆல் அபவுட் த சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ். சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸை நாம 4 பிரிச்சோம். அதில் ஃபர்ஸ்ட் மால்வா பிளாட்டிவ் பார்த்தாச்சு, அதுக்கடுத்தது பண்டல்கண்ட் பிளாட்டிவ், அதுக்கடுத்தது பகேல்காண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ். செகண்ட் டிவிஷன் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டிவ் இஸ் த டெக்கான் பிளாட்டிவ். ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் பார்த்தோம். திஸ் ஒன் நர்மதாவுக்கு மேலே இருக்கிறது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ், நர்மதாவுக்கு கீழே இருக்கிறது உங்களுக்கு டெக்கன் பிளாட்டிவ். இந்த நர்மதா தான் பெனின்சுலர் பிளாட்டிவ் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ், அதுக்கடுத்து கீழே இருக்கிறது டெக்கன் பிளாட்டிவ். சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் 4 டிவிஷன்ஸ் ஆஃப் பிளாட்டிவ்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது டெக்கன் பிளாட்டிவ் பார்க்கலாம். டெக்கன் பிளாட்டிவோட பார்டர்ஸ், என்னென்ன பார்டர்ஸ் இருக்குது? அதனுடைய வெஸ்டர்ன் சைடு, இதனுடைய வெஸ்டர்ன் சைடு பவுண்டரி வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் சைடில் ஈஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் அதனுடைய நார்த் சைடில் சாத்புரா ரேஞ்சு, அதுக்கடுத்தது மைக்கால் ரேஞ்சு, நெக்ஸ்ட் மகாடியோ ரேஞ்சு. நெக்ஸ்ட் அதனுடைய நார்த் ஈஸ்டர்ன் சைடில் ராஜ்மஹால் ஹில்ஸ், நார்த் ஈஸ்டர்னில் ராஜ்மஹால் ஹில்ஸு, நார்த்தில் சாத்புரா, மைக்கால், மகாடியோ, வெஸ்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டில் ஈஸ்டர்ன் காட்ஸு. நெக்ஸ்ட் அதனுடைய சதனில் கார்டமம் ஹில்ஸ், சதனில் ஏலமலை தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கார்டமம் ஹில்ஸ். இதான் என்னுடைய பவுண்டரிஸ். நெக்ஸ்ட் அதனுடைய ஷேப் ரஃப்லி ட்ரையாங்குலர், பார்த்தாலே தெரியும். நார்த்தில் ஒரு ஆர்ம் இருக்குது, ஈஸ்டில் ஒரு ஆர்ம் இருக்குது, அதுக்கடுத்து வெஸ்ட்டில் ஒரு ஆர்ம் இருக்குது. இந்த 3 ஆர்ம்ஸை ஜாயின் பண்ணால் ரஃபாக ஒரு ட்ரையாங்குல் ஷேப்பில் வரும், அதான் ரஃப்லி ட்ரையாங்குலர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதனுடைய ஏரியா 7 lakh square kilometer. டோட்டலாக பெனின்சுலர் இந்தியாவுடைய பெனின்சுலர் பிளாட்டியோட ஏரியா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெக்கன் பிளாட்டிவ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவ். இது மூணுமே கன்சிடர் பண்ணி டோட்டல் ஏரியா வந்து 16 lakh square kilometer. எவ்வளவு? 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரில் டெக்கன் பிளாட்டிவ் மட்டுமே 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரை ஆக்குபை பண்ணியிருக்கு. திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பிளாட்டிவ் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜன். லார்ஜஸ்ட்
பிளாட்டிவ் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜன். ஸோ இந்தியாவில் லார்ஜஸ்ட் பிளாட்டிவ் எதுன்னு கேட்டால் அது டெக்கன் பிளாட்டிவ். ஹையஸ்ட் பிளாட்டிவ் எதுன்னு கேட்டால் அது லடாக் பிளாட்டிவ். ஹிமாலயன் ரேஞ்சஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ லார்ஜஸ்ட் பிளாட்டிவ் டெக்கன் பிளாட்டிவ், ஹையஸ்ட் பிளாட்டிவ் லடாக் பிளாட்டிவ், வேர்ல்டோட லார்ஜஸ்ட் பிளாட்டிவ் டிபெட்டன் பிளாட்டிவ். அந்த டிபெட்டன் பிளாட்டிவ் இப்போ சைனா ஆக்குபைட் ரீஜனில் இருக்குது. நெக்ஸ்ட் இதனோட ஆல்டிடியூட் கடல் மட்டத்தில் இருந்து 500 மீட்டர்லேருந்து அட் த சேம் டைம் 1000 மீட்டர் வரைக்கும் அது உயர்ந்து காணப்படுகிறது, எலிவேட் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் அதனோட ஸ்லோப்பு வெஸ்டர்ன் சைடில் அதனோட உயரம் அதிகமாக இருக்கும், ஈஸ்டர்ன் சைடில் போக 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 அதனோட உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சா இருக்கும். ஸோ த ஜென்ரல் ஸ்லோப் இஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஆர் எக்ஸ்டெண்ட் டுவர்ட்ஸ் த ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். மேற்கிலிருந்து கிழக்காக அதனோட சரிவு வளருது, சரிஞ்சுக்கிட்டே போகுது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகிற ரிவர்ஸ் உங்களுக்கு மகாநதி ரிவர்ஸு, அதுக்கடுத்தது கோதாவரி ரிவர்ஸு, நெக்ஸ்ட் கிருஷ்ணா ரிவர்ஸு, காவிரி ரிவர்ஸ். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி இந்த ரிவர்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில் வெஸ்டர்ன் பார்ட்டில் ஒரிஜினேட் ஆகிட்டு டுவர்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அது நோக்கி ட்ராவல் ஆகுது. பே ஆஃப் பெங்கால் நோக்கி ஃப்ளோ ஆகுறதுக்கு அது என்ன ரீசன்னா வெஸ்டர்ன் சைடில் ஹைட் அதிகமாக இருக்குது, ஈஸ்டர்ன் சைடில் ஹைட் கம்மியாக இருக்குது. அந்த ஸ்லோப்பால் அது ட்ராவல் ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து ட்ரைன் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தா அது பே ஆஃப் பெங்கால். தீஸ் ரிவர்ஸ் பைசெக்டர் த பிளாட்டிவ்ஸ். இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிளாட்டிவ்ஸாக நடுவில் குறுக்கில் புகுந்து அது தனித்தனியாக பிரிக்குது. ஸோ ரிவர்ஸ் ட்ரைன்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. நெக்ஸ்ட் இந்த பிளாட்டிவ்ஸில் திஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர் பிளாட்டிவ்ல என்ன ராக்கு, இது எப்படி உருவாகிருக்கலாம்? ஒரு காலகட்டத்தில் 70 மில்லியன் இயர்ஸ் ஆகோ 100 மில்லியன் இயர்ஸ் ஆகோ இங்கே என்ன இருந்திருக்கலாம்னா எரிமலைகள் இருந்திருக்கலாம், வேல்கனோ இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த வேல்கனோ எரப்ட் ஆகிட்டு லாவா வந்திருக்கும், அந்த லாவா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செடிமெண்ட் ஆகிருக்கும். அப்படி செடிமெண்ட் ஆகிட்டு ஒரு பாறைகளாக உருவாகி ஒரு 500-600 மீட்டர் உயர்ந்து இப்போ காணப்படுறதா உங்களுக்கு டெக்கன் பிளாட்டிவ். ஸோ தீஸ் டெக்கன் பிளாட்டிவ் இஸ் மேட் ஆஃப் த ராக் ஆஃப் லாவா ராக். எரிமலை குழம்பால் படியப்பட்டு உருவானப்பட்ட ஒரு ராக்கு தான் லாவா ராக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த லாவா ராக்ல இல்லை இந்த ஏரியாவில் இட்ஸ் கன்செப்ட் ஸ்டேட்ஸ். எந்த ஸ்டேட்ஸ் வரும்? மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா, ஏபி, கர்நாடகா அண்ட் மைனர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடுடைய நார்த் வெஸ்ட்ல ரொம்ப மைனர் பார்ட், அந்த பார்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு எதுன்னு பார்த்தா டெக்கன் பிளாட்டிவ் இருக்கும். இந்த டெக்கன் பிளாட்டிவ் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கரிசல் மண் இருக்கும், கரிசல் மண் காணப்படும். அந்த கரிசல் மண் தான் பிளாக் ரிகர் சாயில்னு சொல்லுவாங்க. இங்கே அதிகபட்சம் வளர்றது காட்டன், அதனால இந்த பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் தி டெக்கன் பிளாட்டிவ். நெக்ஸ்ட் டெக்கன் பிளாட்டிவ்ல என்னென்ன பிளாட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு? எப்பயுமே எல்லா பிளாட்டிவ்ஸுமே என்னன்னா மேடப் ஆஃப் பேட்லாண்ட் பிளாட்டிவ்னு சொல்லுவாங்க. பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ். பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ் நத்திங் பட் சீரீஸ் ஆஃப் பிளாட்டிவ். சிறிய பிளாட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரு பெரிய பிளாட்டிவை உருவாக்குது. இந்த பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ்ல அது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம கர்நாடகா பிளாட்டிவ். ஸோ கர்நாடகா பிளாட்டிவ் ரீஜன் இதுதான் உங்களுக்கு கர்நாடகா பிளாட்டிவ். இந்த கர்நாடகா பிளாட்டிவ்ல இதுக்கு இன்னொரு பேர் மைசூர் பிளாட்டிவ். கர்நாடகா பிளாட்டிவ் இன்னொரு பேர் மைசூர் பிளாட்டிவ். மைசூர் பிளாட்டிவ்ல 2 டிவிஷன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மால்நாடு. மால்நாடுனா ஹில்ஸ்ன்னு அர்த்தம். மால்நாடுனா ஹில்ஸ், குன்றுகள்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது மால்டாவோ. மால்டாவோனா நார்மல் பிளைன் சர்ஃபேஸ்னு இருக்கும். இந்த பிளைன் சர்ஃபேஸில் உங்களுக்கு கரிசல் மண் தான் இருக்கும், பிளாக் ரிகர் சாயில் தான் இருக்கும். மால்நாடுனா ஹில்ஸ், மால்டவோனா பிளைன்ஸ். இந்த கர்நாடகா பிளாட்டிவ்ஸ்க்கு இன்னொரு பேர் மைசூர் பிளாட்டிவ். இந்த பிளாட்டிவ் மேஜராக எந்த ஏரியாவில் இருக்குன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட் பிளாட்டிவ் தெலுங்கானா பிளாட்டிவ். புதுசாக ஒரு ஸ்டேட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் ப்ளஸ் தெலுங்கானா ரெண்டுமே சேர்ந்தது தான் தெலுங்கானா பிளாட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு மேஜராக இருக்கிறது அது எந்த ஏரியாவில் கவர் ஆகிருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் ப்ளஸ் தெலுங்கானா ரீஜன். ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா பிளாட்டிவ். தீஸ் ரீஜன் மகாராஷ்டிரா பிளாட்டிவ் மகாராஷ்டிரா ஸ்டேட்டு ப்ளஸ் பார்ட் ஆஃப் கோவா வந்துடும். மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் கவர் ஆகிருக்கு ஃபுல்லாக மகாராஷ்டிரா பிளாட்டிவ். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக தண்டகாரண்யா பிளாட்டிவ். நார்த் ராஜ்மஹால் ஹில்ஸ் இங்கே நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் இருக்குது ராஜ்மஹால் ஹில்ஸ். இந்த ராஜ்மஹால் ஹில்ஸுக்கு இங்கே லொக்கேட்டாக இருக்கிறதா உங்களுக்கு எதுன்னு பார்த்தா தண்டகாரண்யா பிளாட்டிவ்ஸ். இந்த மகாநதி ரிவர்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஆகி ஃப்ளோ ஆகிறது எங்கன்னு பார்த்தா அது தண்டகாரண்யில் இருக்குது. மோஸ்ட்லி இட் எக்ஸ்டெண்ட் இன் த மத்திய பிரதேஷ் ரீஜன். மைனர் பார்ட்டு மத்திய பிரதேஷ், இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் ஸ்டேட்ஸ்னு பார்த்தா மகாராஷ்டிரா, மைனர் பார்ட் இந்த மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தெலுங்கானா. நெக்ஸ்ட் இதில் நிறைய பேட்லாண்ட் பிளாட்டிவ்ஸ் இருக்குது. அந்த பிளாட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தா கர்நாடகா பிளாட்டிவ். கர்நாடகா பிளாட்டிவ் இன்னொரு பேர் மைசூர் பிளாட்டிவ். இந்த மைசூர் பிளாட்டிவ்ல 2 டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று மால்நாடு. மால்நாடுனா ஹில்ஸ். அதுக்கு அடுத்த டிவிஷன்ஸ் மால்டாவோ. மால்டாவோனா உங்களுக்கு பிளைன்ஸ். அடுத்தது தெலுங்கானா பிளாட்டிவ் இந்த தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ரீஜன். மகாராஷ்டிரா இந்த மகாராஷ்டிரா பிளாட்டிவ். தண்டகாரண்யா பிளாட்டிவ் இந்த part of Odisha as well as Madhya Pradesh region. This is all about the Deccan Plateau. Third plateau division of the Peninsular Plateau is the Northeastern Plateau. First division Central Highlands, second division Deccan Plateau, third division Northeastern Stateல இங்கே மெகாலயா ஸ்டேட் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு அசோம் ஸ்டேட் இருக்குது. இந்த மெகாலயா ஸ்டேட்டு ப்ளஸ் அசோம் ஸ்டேட்டை மேஜராக கவர் பண்ணது தான் உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவ். இதுதான் உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவ். இந்த நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டிவில் 2 பிளாட்டிவ் ரீஜன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷில்லாங் பிளாட்டிவ்.
Next, Karbi Anglang Plateau, Shillong Plateau in Meghalaya. This is the Meghalaya state. Meghalaya state la common 3 hills இருக்கு. அதுல first from the left Garo hills, centerல Khasi hills, அதுக்கடுத்து லாஸ்டா ஈஸ்டர்ன் சைடில் ஜைன்டியா ஹில்ஸ். இந்த 3 ஹில்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் மேகாலயான்ட்டு ஒரு ஸ்டேட்டே கிரியேட் ஆயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன்ஸும் இங்கே தான் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ காரோ ஹில்ஸு, காசி ஹில்ஸு, ஜைன்டியா ஹில்ஸ், இந்த ஹில்ஸ், இந்த 3 ஹில்ஸும் கம்பைண்ட் ஆனது தான் இப்போதைக்கு நம்ம நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டியூவில் ஷில்லாங் பிளாட்டியூவாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் பிளாட்டியூவு கர்பி அங்லாங் பிளாட்டியூ. இந்த கர்பி அங்லாங் பிளாட்டியூவு நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டியூவான ஷில்லாங் பிளாட்டியூவுக்கு மேலே இருக்கிறது தான் கர்பி அங்லாங் பிளாட்டியூ. இந்த கர்பி அங்லாங் பிளாட்டியூ அசோம் ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபைன், இதுக்கு மேலே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஷில்லாங் பிளாட்டியூ இந்த மேகாலயா, கர்பி அங்லாங் பிளாட்டியூ இந்த அசோம். ஷில்லாங் பிளாட்டியூவில் 3 டிவிஷன்ஸ், காரோ, காசி, ஜைன்டியா. கர்பி அங்லாங் பிளாட்டியூ அசோமில் இருக்குது. அதுக்கடுத்தது இந்த காமனாக நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டியூவில் என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு, கனிம வளங்கள் என்னென்ன இருக்குது, அயன் ஓர், இரும்புத்தாது, கோல், நிலக்கரி, அதுக்கடுத்தது யுரேனியம், அதுக்கடுத்தது லைம்ஸ்டோனு, அதுக்கடுத்தது சிலிமனைட். தீஸ் ஆர் த 5 மெயின் மினரல்ஸ் present in the நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டியூ ரீஜன். ஸோ இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ ஆஃப் ரீஜனை நம்ம 3 டிவிஷன்ஸாக பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு. சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய பிளாட்டியூஸ் இருக்குது. அதில் மால்வா பிளாட்டியூ, அப்புறம் புண்டல்கன் பிளாட்டியூ, அதுக்கடுத்து பஹேல்கான் பிளாட்டியூ, அதுக்கடுத்து சோட்டனாபூர் பிளாட்டியூ பார்த்தோம். அதுக்கடுத்தது செகண்ட் டிவிஷன் டெக்கன் பிளாட்டியூ. டெக்கன் பிளாட்டியூவில் மேஜர் டிவிஷன்ஸ் எதுனா மகாராஷ்டிரா பிளாட்டியூ, கர்நாடகா பிளாட்டியூ, தண்டகாரண்யா பிளாட்டியூ, தெலுங்கானா பிளாட்டியூ, ஈவன் லிட்டில் பிட் இந்த கோயம்புத்தூர் பிளாட்டியூ அதில் வரும். நெக்ஸ்ட் நம்ம தேர்டாக பார்த்தது நார்த் ஈஸ்டர்ன் பிளாட்டியூ. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளாட்டியூ ஷில்லாங் பிளாட்டியூ. ஷில்லாங் பிளாட்டியூ கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஹில்ஸ், காரோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ், ஜைன்டியா ஹில்ஸ். அதுக்கடுத்து அசோமில் கர்பி அங்லாங் பிளாட்டியூ. தீஸ் ஆர் த மெயின் பிளாட்டியூ divisions in the Peninsular Plateau of India. So Peninsular Plateau of India is the largest physiographic divisions of India. This is all about the Peninsular Plateau. See you in my next session. Thank you.